தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். இரவு முழுவதுமே பாத்தீங்கன்னா வான வேடிக்கையை தான் காமிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். ஈரான் இரவு நேரம் தான் குறிவைத்து அதிகமாக தாக்குறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய பல பகுதிகள் தாக்கப்பட்டிருக்கு. இதுல ரொம்ப முக்கியமாக அங்க லெபனான்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, ஹிஸ்புல்லா வேற கூட்டு சேர்ந்திருக்காங்க. அவர்களுடைய தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா கடுமையான தாக்குதல்கள். இஸ்ரேலுடைய ராணுவத்துல நிறைய பேரை காணவில்லை இப்போது. அது இல்லாம அவங்களுடைய உளவு தகவலையே உளவுத்துறை மையத்தவே தாக்கி உளவு தகவலே கிடைக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு பண்ணிருக்காங்க. அனைத்தையும் ஒரு தொகுப்பா பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஈரான் தரப்புல இருந்து எடுத்துக்கலாம். ஈரான் இப்போது தொடர்ச்சியாக தாக்குதல்களை செய்து கொண்டிருக்காங்க. இந்த போர் எங்கேயாவது ஓஞ்சிரும், குறைஞ்சிரும், நின்றும், அவ்வளவுதான். ஒரு நாள் தாக்குவாங்க, 2 நாள் தாக்குவாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா கடற்படையெல்லாம் அழிச்சிட்டோம்லாம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்லிட்டு இருந்தாலும் கூட கொஞ்சம் கூட சளைக்காம என்ன பண்ணிருக்காங்க, தாக்குதல்களை நடத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க. ஹார்மோஸ் ஜலசந்தியில இப்ப எந்த கப்பலுமே போறதில்ல. இது எவ்வளவு பெரிய நஷ்டம்னா எல்லாருக்குமே நஷ்டம் தான். அதுலயும் பாத்தீங்கன்னா அமெரிக்கா இப்ப சொல்லிட்டு இருக்கு, நாங்க பாதுகாப்பு தரோம், நீங்க இன்சூரன்ஸ் தரேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிட்டு எல்லாம் இப்ப கெஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க பாதுகாப்பு தராங்கன்னா அப்புறம் எதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிட்டு போய் கெஞ்சிரும்? தேவையே கிடையாது. இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, போர் நடக்கும்போது அந்த பக்கம் போகாதீங்க, அந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பா என்ன ஆகும்னா அவங்க தாக்குவாங்க, கப்பல் என்ன ஆகும், முழுசா போயிடும், கப்பலும் போயிடும், கப்பல்ல இருக்கக்கூடிய சரக்குகளும் போயிடும், அதுல இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே போயிடும். அது எதுவா இருந்தாலும் சரி, அதுக்கு எங்கனால இன்சூரன்ஸ் கொடுக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் விபத்து நடந்தா நாங்க கொடுப்போம். ஆனா இப்ப போகக்கூடிய எல்லா கப்பலுமே தாக்கப்படுங்கிறதுனால நாங்க கொடுக்க மாட்டோம் இன்சூரன்ஸ் கம்பெனி அறிவிச்சா, இப்ப அமெரிக்கா நாங்க பாதுகாப்பு தரோம், எங்களுடைய போர்க்கப்பல் வரப்போகுதுன்னு இருக்காங்க. ஏற்கனவே அந்த போர்க்கப்பலை ஈரான் அடிச்சுதான் இப்ப கொண்டு போய் இங்கிருந்து ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்காங்க. அது இல்லாம இப்ப மறுபடியும் நாங்க எங்களுடைய கப்பலை அனுப்பியாவது பாதுகாப்பு கொடுக்குறோம்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்படி கப்பலை அனுப்பி பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி இருந்தா இவங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்களை இன்சூரன்ஸ் கொடுப்பேன்னு சொல்லுங்கன்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. மத்த நாடுகளை என்ன பண்ணலாம், எங்களை நம்பி வாங்கன்னு கூப்பிடலாம். ஆனா எந்த நாடுமே நம்பி வரமாட்டேங்கிறாங்க. இன்சூரன்ஸ கூட நம்பி வருவாங்க, அமெரிக்காவை நம்பி வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் அமெரிக்காக்கார மத்த நாடுகள்கிட்ட நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், வாங்க ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாகவே கடந்து போலாம், அந்த ஒரு ஆக்கிரமிப்பை நம்ம உடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. மறுபக்கம் இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட வேற கெஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹார்மோஸ் ஜலசந்தியில நிலைமை கொஞ்சம் கூட மாறாம இப்படிதான் போயிட்டு இருக்கு. மறுபக்கம் பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவர்கள்ட்ட ஆயுதம் இருக்குதா அப்படிங்கறதே நமக்கு சந்தேகங்கிற அளவுக்கு என்ன பண்ணாங்கன்னா 1.25 வருஷமா அமைதியா இருந்தாங்க. ஆனா இப்போது பாத்தீங்கன்னா நார்த்தன் கலீலில் இருக்கக்கூடிய ஒரு உளவு மையத்தை தாக்கியிருக்காங்க. அதுதான் பார்த்தா அங்க லெபனான்ல இருக்கக்கூடிய உளவு தகவலை எல்லாம் கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான மையம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, நார்த் சைட்ல ஒண்ணு, அதே மாதிரி மத்திய கிழக்குல ஒண்ணுன்னு சொல்லிட்டு அங்கங்க வச்சுப்பாங்க. வச்சுட்டு அந்த இடத்துல இருந்துதான் என்ன பண்ணுவாங்க, தகவலை கொண்டு தாக்குவாங்க. அப்படி லெபனானுக்கு உண்டான எல்லா தகவலையும் எடுக்கக்கூடியதே அந்த நார்த் கலீலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உளவு மையம் தான். அந்த உளவு தளத்தவே என்ன பண்ணிருக்காங்க, ஹிஸ்புல்லா தாக்கியிருக்காங்க. அதுல அந்த உளவு தளம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. உளவு தளம்னா ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. எப்படி ஒரு ராணுவ தளம் ரொம்ப பெருசோ, அதுல பாத்தீங்கன்னா தரைப்படை இருக்கும், வான்படை இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா ஆயுதம் இருக்குமோ, அதே மாதிரி இங்க உளவு மையம்னா அங்க ரேடார் இருக்கும், ஃபுல்லா டெக்னாலஜியா இருக்கும். உளவுனா யாராவது போயிட்டு என்ன ஒற்றனா சொல்லி கொண்டு இருப்பான், அங்க இது நடக்குது, இங்க அது நடக்குதுன்ட்டு, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஃபுல்லா ரேடார் வச்சு அதுக்குன்ட்டு பாத்தீங்கன்னா தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சு நம்பர் 1 பண்ணி வச்சிருப்பாங்க. அப்பதான் அங்க நடக்கிறத இங்க உட்கார்ந்து எடுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய உளவு மையத்தை தான் என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு லெபனான்ல இருந்து தாக்கி அழிச்சிருக்காங்க. பதிலுக்கு பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பொதுமக்களை போய் தாக்கியிருக்காங்க. பாவம் லெபனான் மக்கள் கண்டிப்பா அதை சொல்லிதான் ஆகணும். பல பகுதிகளில் பாத்தீங்கன்னா லெபனானுடைய மக்களுடைய வீடுகள் அழிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே லெபனானை சூறையாடிதான் வச்சிருக்கு இஸ்ரேல். இப்போ ரொம்ப சூறையாடுறாங்க. மறுபடியும் ஒரு 40 பகுதி 50 பகுதின்னு சொல்லிட்டு மக்களை காலி பண்ண சொல்லி மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, சாரை சாரையாக வெளியேறி கொண்டிருக்காங்க. வேற வழி இல்ல. ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா பில்டிங்கையும் அழிச்சிட்டு இருக்கிறதுனால வேற வழி இல்லாம மக்களும் காலி ஆயிட்டு இருக்காங்க. பொதுமக்களுக்கு நிறைய இடையூறை இஸ்ரேல் கொடுக்குறாங்க. ஆனா ஹிஸ்புல்லா கரெக்டா பிளான் பண்ணி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உளவு தளத்துக்கே அடிச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப மிஸ் ஆயிருக்காங்க, அமெரிக்காவுடைய ராணுவத்தை சேர்ந்தவங்க. அது இல்லாம தரைப்படையில முன்னேறி போயிருக்காங்க. தரைப்படை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏற்கனவே லெபனானுக்குள்ள நின்றுட்டுதான் இருக்கிறாங்க இஸ்ரேலுடைய ராணுவம் ரொம்ப நாளா. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நேத்து கட்டளை
ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ரத்வான் படை களமிறங்கி அவங்களை தாக்குனாங்க. அதுல 13 பேர் நேற்று இஸ்ரேலை சேர்ந்தவங்க இறந்தாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, நேத்துல இருந்து ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போகலாம். ஏன்னா வந்து இவங்களுடைய பிளான் என்னன்னா, இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு தரைப்படையை கொண்டு போய் லெபனான்குள்ள விட்டுறணும். காசாக்குள்ள எப்படி இஸ்ரேலுடைய படை இருக்கோ அந்த மாதிரி லெபனான்குள்ளேயும் தரைப்படையை விட்டுறலாம்னு சொல்லிட்டு இப்ப இஸ்ரேல் பிளான் பண்ணி தரைப்படையில முன்னேறி போயிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பே வந்து காணவில்லை. ஏற்கனவே ரத்வான் படையை அடைச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது இப்பவும் வந்து அவர்களே வந்து அதுக்காக சிறப்பா இறங்கி தாக்கியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்னா அடிச்சிருக்கணும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவர்களை வந்து கைதி கூட பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து லெபனானுடைய பார்டருக்குள்ள நடக்குது. அது இல்லாம வந்து பார்த்தா ஒரு மெர்கவா வந்து முன்னேறி வரும்போதே வந்து அதை தாக்கி அந்த வீடியோ வேற என்ன பண்ணிருக்காங்க, இப்ப லெபனானுடைய ஹிஸ்புல்லா வெளியிட்டு இருக்காங்க. அப்ப மெர்கவாவை தாக்கி வீடியோ எல்லாம் வெளியிடுறாங்கன்னா அப்ப அந்த பக்கம் போன படைகளை என்ன பண்ணிருப்பாங்க, அவங்கதான் வந்து தாக்கி இருப்பாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா வந்து இஸ்ரேல் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கறதை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக காணவில்லை, தேடிக்கொண்டிருக்கிறோம், அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்றாங்க, செய்தியை கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த உளவு மையத்திலும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே என்ன பண்ணிருக்காங்க, தாக்கி இருக்கிறதுனால அங்கேயும் பலரும் உயிரிழந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா இஸ்ரேல் வந்து அந்த செய்தியை மூடி மறைக்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா ஹிஸ்புல்லா இப்ப கூட அடிக்கிறாங்கன்னு சொன்னா அது வந்து இஸ்ரேலுக்கு தான் கேவலம். ஏன்னா மத்தவங்கள்ட்ட அடி வாங்கினா கூட வந்து இஸ்ரேலுக்கு அவ்வளவு கேவலம் கிடையாது. ஹிஸ்புல்லாட்ட அடி வாங்கணும்னு சொல்றது வந்து ரொம்ப கேவலமா போயிடும். 1.25 வருஷமா போரை நிறுத்தி ஹிஸ்புல்லாவை வந்து நாங்க நிராயுதபாணி ஆக்கிட்டோம், அவங்கள்ட்ட ஆயுதமே இல்ல, அப்படி ஒரு டீமே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல கூட வந்து தாக்குனாங்கன்னா நீங்க 1.25 வருஷமா என்னதான் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மத்தவங்க கேட்பாங்கிறதுக்காகவே தகவலை மூடி மறைக்கிறாங்க. இதே சமயத்துல இரவோடு இரவாக ஈரான் வந்து பாத்தீங்கன்னா 20வது அலை தாக்குதலை செஞ்சிருக்காங்க. 20 அலைனா வந்து பாத்தீங்கன்னா 20 பேட்சாக இதுவரையும் இந்த 5 நாளுக்குள்ள தாக்குதல் நடத்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி 20th வேவ் வந்து நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதுல வந்து இதுவரையும் யூஸ் பண்ணாத 1 டன் எடை உள்ள ஆயுதத்தை அனுப்பியிருக்காங்க. அந்த ஆயுதத்துடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா போரோசிர் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைன்னு சொல்றாங்க. அதை அனுப்பி விடுறாங்க. அனுப்பிவிட்ட இடத்துல இருந்து பார்க்கும்போது அவங்க காட்டுறாங்க, ஒரு மேல இருந்து ஒரு ட்ரோன் ஷாட் மாதிரி காட்டுறாங்க. அது போய் விழுந்து வெடிக்கக்கூடிய சப்தமும் அங்க இருக்கக்கூடிய அந்த நெருப்புடைய வெளிச்சமும் தெரியுது. ரொம்ப தூரத்துல இருந்து காட்டுறாங்க. எந்த இடத்த போய் கரெக்டா ஹிட் பண்ணதுலாம் காட்டல. ஆனா தரையில தான் விழுந்திருக்கு. விழுந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து எரியற மாதிரி காட்டுறாங்க. இஸ்ரேலுக்குள்ள பல இடங்கள்ல வந்து தாக்குதல்கள் மறுபடியும் வந்துருச்சு. இஸ்ரேல் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுவரை காசா போர்ல கூட நிம்மதியா இருந்திருப்பாங்க. ஆனா ஈரான் போர்ல நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னா காசாவில இருந்து வரக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது அதிகமா வந்து இஸ்ரேல் மேல இல்லவே இல்லை. ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில தான் இருந்துச்சு. அப்படியே இருந்தாலும் இந்த கிரியோட்ஸே மொழாங்கிற பக்கத்தால இருக்கக்கூடிய பகுதியோட வேலையை முடிச்சுப்பாங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா டெல் அவீவ் மேலேயே வந்து அடிக்கிறாங்க. டெல் அவீவ்ல இருக்கக்கூடிய பல பகுதிகள், ஹைஃபா, இன்னும் ஜெருசலம் போன்ற பகுதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தீக்கிரையா இருக்குன்னு சொல்லணும். ஜெருசலம்லாம் வந்து இங்கிருந்து கூட்டிட்டு போய் மக்களை கூடி வச்சாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த செட்லர்ஸ் மக்களுக்கு இப்போது அடி விழுந்துட்டு இருக்குது. செட்லர்ஸ் மக்களுக்கு அங்க அடி விழுகுதுன்னா அந்த ஜெருசலம் பகுதி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலை தாண்டி அதுக்கப்புறம் வந்து காசாவுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதி, அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னா வெஸ்ட் பேங்க் இருக்கும். அப்ப அந்த ஏரியா ஃபுல்லாவே புடிச்சு வச்சிருக்காங்க. அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணையை வச்சு செய்ய முடியுதான். அது வந்து பாத்தீங்கன்னா அயன்டோம்ல சிக்காம இருக்கும். நேத்தெல்லாம் நடந்த எல்லா தாக்குதலுமே அயன்டோம்ல சிக்கவே இல்லை. அங்க இருக்கிறவங்களே அயன்டோம் என்ன ஆச்சு, செயலிழந்துருச்சா, ஏன் வந்து எதிர் தாக்குதல் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இப்போது கேள்வி கேட்டு கொண்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹிஸ்புல்லாட்டையும் மறுபக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ட்டையும் கடுமையான அடியை தான் வந்து இஸ்ரேல் வாங்கியிருக்காங்க. அதே சமயத்துல பதிலுக்கு இவங்க அடிச்சாங்களான்னா கண்டிப்பா லெபனான்ல பல இடத்துல பொதுமக்களுடைய வாழ்க்கையை தான் போட்டு சூறையாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஈரான்குள்ளேயும் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் கிட்டத்தட்ட 800 பேருக்கும் அதிகமானவங்க இறந்துட்டாங்க. இதுவரை 4-5 நாள்ல அதிகமான உயிரிழப்பு ஈரான்குள்ள இருக்குது. மறுக்கரைக்கே இல்ல. பொருள் எல்லாம் வந்து சேதப்படுத்துறாங்க, பொதுமக்களுடைய சொத்துக்களையும் சேதப்படுத்துறாங்க. இருந்தாலும் போரை இவங்களால நிறுத்த வைக்க முடியல. எவ்வளவு சேதங்களை கொடுத்தாலும் சரி, எவ்வளவு இழப்புகளை ஈரான் தருவனாலும் சரி, பதிலடியை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போதும் இந்த போரை எங்களால இனி வருஷத்துக்கு கூட தொடர்ச்சியா செய்ய முடியும் அப்படின்னு சொல்றதன் மூலமாக அவங்களும் இந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா வெற்றி நடைதான் போட்டுட்டு இருக்காங்க. இதுவரையும் வந்து ஆய்வாளர்கள் சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா ராணுவ ரீதியாக ஈரான் தான் வந்து சாதிச்சுட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் சில அப்டேட் தகவல்கள் வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, அதுலயும் ஜாயின் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க.